எனக்கு என்னன்னா இந்த குயில் பாட்டு இருக்கு பாருங்க, குயில் கதை. குயிலாலையும் அங்க இருக்கிற டெல்லியில இருக்கிற கதைனாலதான் இவ்வளவு நடந்தது. ராகுல் காந்தி அவர்கள் தேசிய தலைவர்களோட பேசியிருக்கார் தமிழ்நாடு இதை பத்தி. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க ஒண்டி இல்லை, இது டிசைன். அதாவது ஓட்டு பார்த்த மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, என்னங்க நடக்குதுன்னு வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஓட்டு போட்டது ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி 108 சீட்டு தான் வந்து தாவேக்கா. இது இப்படியே போச்சுன்னா 214 தொகுதியிலுமே வந்து நாங்க விஜய்க்கு ஆதரவு. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அதாவது 2 பேர் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு கடைசியா நிக்க போறது உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. அது 2 கழிச்சிட்டிங்கன்னா 231 தொகுதி. ஒன்று விஜய் ராஜினாமா, மிச்சம் 231 ஒன்று கேஸ்ல இருக்குது. 230 தொகுதியிலுமே தாவேக்காக ஆதரவு தான். அதுதான் இப்ப ட்ரெண்ட். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அரசினுடைய ஆலோசகராக ஒரு ஜோதிடர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் முதன்முறையாக. அதற்கு என்னுடைய நியமிக்கப்பட்டிருக்கார் வந்து தாவேக்காவோட செய்தித்துறை ஜோசிடம். சரி, எப்படி வச்சுக்கலாம். பட் ஆசான ஜோதிடர் அவர் தான் கிளைம் பண்ணார். ஆசான ஜோதிடராக தான் தன்னை கிளைம் பண்ணாரு. அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒரு புதிய நடைமுறைகள் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் ஜோதிடராக அவர் நான் அப்படிதான் சொல்லல, நான் அப்படி சொல்ல வரல. அரசின் ஆலோசகர் சம்திங் அந்த மாதிரி சிறப்பு அதிகாரி வேற ஒன்றும் இல்லை. ரைட், அதை தாண்டி வரும். அப்புறம் யாரோ ஒரு ஜோதிடரை வந்து இப்ப ஒரு அரசு பொறுப்புல மரியாதைக்கு முதல்வர் போட்டிருக்காருன்னு சொன்னாங்க. ரகசியமா ஜோசிக்காரங்களை வச்சு திமுக காரங்களா ரகசியமா பார்த்துட்டு இருப்பாங்க. பிராமண ஆடிட்டு பிராமண வக்கீல வச்சுக்குவாங்க. ஆனா வெளியே பிராமண வேஷம் போடாம உள்ளபடியே ஒரு பிராமணரை நிறுத்தி மந்திரி ஆக்கி ஒரு ஜோதிடர் அரசு பொறுப்பு கொடுத்திருக்கல எந்த தவறு திமுக மாதிரி சித்து விளையாட்டு படம் நேரடியா பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு டிவிக்கு அச்சு வேண்டாம். டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 ஆட்சி போதும். ஏன்னா ஒரு படம் பார்க்க முடியல, ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க முடியல, ஃபுல்லாவே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். சட்டசபைனா எங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதியா? உன்னால சட்டசபையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படியே போனா பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் நாங்களும் பாலிடிக்ஸுக்கு தான் வரணும். அப்புறம் இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்த கட்சிக்காரங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? நான் சொன்னேன்லங்க, டிவிக்கு வந்து ஒரு மாறுதல் வரும்னு. எங்க கடையை சுத்தி நிறைய போலீஸ், செம்ம இது. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால எங்க குடும்பம் நடத்த முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இங்க இந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. இப்போ இங்க போலீஸ் நிக்கிறாங்களா? இந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்களா? அங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்களா? அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப். மொத்தம் 2 ஒயின் ஷாப் இதை சுற்றி. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே எல்லாமே இங்கே வந்து குடும்பமே நடத்த முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு வெறும் குடியாரங்களுடைய டார்ச்சர் அந்த அளவுக்கு இருக்கும். எங்களால் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. இப்போ தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அனௌன்ஸ் பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறது எந்த அளவுக்கு நீடிக்குதுன்னு. பத்திரிகை நடத்தினா நாடு எங்க விளங்கும்? என்ன அது சொன்ன, நான் திரும்பி சொல்றேன். 1,30,00,000 பேருக்கு 5,000 தந்தார் ஸ்டாலின். அந்த வழி பார்த்தா 2,60,00,000 பேர். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு, ஒரு ஓட்டு உழுந்திருக்கணும். அதே உழுவுல என்னால தாங்க முடியலையே. அந்த 5,000 இருந்தாலும் அவங்க அப்பா விட்டு போனோமா? ஒரு பத்திரிகையாளருக்கு சொந்தமா புத்தி வேணாம். இது போதையிலே வந்து பேட்டி கொடுப்பியா? எளிமையான கேள்வி கேட்கிறேன். மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வீட்டுக்கு வந்து திரு விஜய் போறார். அந்த வீட்டுல வேலை பார்க்கிறவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க. உங்கள் வீட்டில் வேலை பார்க்கிறவங்க கூட உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடணும். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு திரு விஜய் செல்கிறார். நேற்று ராகுல் காந்தி வந்தது அந்த கொண்டாட்டம் இல்ல. ராகுல் காந்தி நேற்று போறார் அந்த இடத்துக்கு. அதே சத்தியமூர்த்தி பவனுக்கு அங்க கொண்டாட்டமே இல்ல. அதே சத்தியமூர்த்தி பவனுக்கு தமிழக முதலமைச்சர் போறார். அள்ளி கூச்சி ஆடி செல்ல பொண்டைக்கு உள்ள போக முடியல அந்த கூட்டம். அப்ப உங்களுடைய தலைவரை கூட பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்திருக்காரா? மதிமுக தலைவரோட வீட்டுல அவங்க வீட்டோட பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரா? வைகோவோட பேச்சால 1,00,000 பேர் திசை மாறி இருக்காங்க. 1,00,000 பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி எடுத்து தோலை துண்ட போட்டோம். அவர் வீட்டு வேலைக்காரமா வந்து இப்ப மாறி போயிருச்சா? அவங்க வீடு கூட இருந்தவங்க மாறி போயிருக்காங்களே, அவங்களே சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி உள்ள நுழைஞ்சா எள்ளு போட்டா எள்ளு வளாது, அவ்வளவு கூட்டம். அவங்க பூரா வந்து திரு விஜயை பார்க்க வந்திருக்கு.
திருமாவளவனோட கட்சி அரசுல அவரே போக முடியல. சட்டையை பிரிச்சு விட்டாங்க. அவ்வளவு தூரம் கட்டமச்ச அவ்வளவு கூட்டம். ஒரே வெளியில சவுண்ட் அள்ளுது. விடுதலை சிறுத்தைகள் பத்தி நேத்து நீங்க என்ன சொன்னீங்க? விடுதலை சிறுத்தைகள் அவரை பத்தி என்ன சொன்னாங்க? அப்ப யார் வந்து நிக்கிறாங்க? அப்ப தெளிவா இவர்கள் என்ன பாலிசி வச்சிருக்காங்க, என்ன சித்தாந்தம் வச்சிருக்காங்க, என்ன லீடர்ஷிப் வச்சிருக்காங்க. ஏன் என்னுடைய ஏரியாலே, என்னுடைய வீட்டுல, என் கட்சி அலுவலகத்திலேயே என்னோட இன்னொரு கட்சி தலைவர் பாப்புலரா இருக்காருன்னா வேறிவா. இது வெறும் ஸ்டார்டம் கிடையாது, இது வெறும் ஹீரோயிசம் கிடையாது. உங்களுடைய கட்சி நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு பாக்கணும். அப்ப அதிமுக உடைச்சிட்டு போயிட்டாருன்னு அப்படி உடைச்சிட்டாரு சதியா பாசிசமா அது கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்க? இன்னொருத்தர் வந்து அசைச்சு போறதுக்கு அது கோட்டையா ஓட்டையா? ஒரு கோட்டை ஒருத்தர் வந்துட முடியுமா? அப்ப உள்ள வந்து ஒருத்தர் சாதாரண ஆட்டி விட்டு போறாருன்னா அவர் தான் கிங். அதுல என்ன குழப்பம்? பாஜக அதிமுக கொடுத்துருக்கிற தாவேக்காக கொடுத்துருக்கிற ஃப்ரீ ஹிட் தான். ஆனா அது யாரு கோல் அப்படிங்கறத மட்டும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல என்னன்னா, நம்ம முன்னாடி இருந்தே பேசுற மாதிரி நான் கேட்டது அதான் பதில் வந்துருச்சு. சிவி சண்முகம் இதெல்லாம் வருது. என்னன்னா இன்னைக்கு வந்து ஓகே நடக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தரப்பு தாவேக்காவுக்கு ஆதரவு தர போறாங்க, அந்த தரப்பு பாஜக அப்படின்றது. என்னன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக எல்லாம் பேசப்பட்டது, அவங்க வரப்ப மட்டும் அது பாஜகவா இருக்காதா அப்படின்ற கேள்வி. இப்ப சிவி சண்முகம் கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்றப்போ, ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறப்போ அங்க வந்து பாஜக என்னன்னா கூட்டணியில இருந்து வெளியேறினா விசிக இன்னும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாரையுமே ஒரு தரப்பு பாஜகவா தான் அணுகும் அப்படின்னு சொன்னவர்கிட்ட நான் இதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. யாரு வந்தாலும் அது பாஜகவா தான் இருக்கும். இப்படியே சொல்லித்தான் ஒரு உறுப்பினருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இன்னும் பேசுங்க. அடுத்த முறை தாவேக்கா இன்னும் தீவிரமாக களம் கண்டு அந்த ஒரு உறுப்பினருக்கும் என்னன்றது சொல்லிடுவாங்க அப்படின்றதா. ஒட்டுமொத்தமாக இங்க யாருக்கு ஆதரவாக வந்தாலும் இப்போ அமைஞ்சிருக்கிற தாவேக்காவினுடைய அரசு மேல தொடர்ந்து சொல்லப்பட்டது எங்க தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த கூட்டணி இந்த அரசு அப்படின்றது. இப்போ அந்த பக்கம் இருந்து ஆதரவு வந்துருச்சு அப்படின்னா என்னன்னா அது அவங்க சொல்லவும் முடியாது, கிளைம் பண்ணவும் முடியாது. நாங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய எங்கள் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது அப்படின்றதுல இருந்து நகர்ந்து, அதாவது அவங்க நிலையான ஆட்சியும் கொடுத்துடக்கூடாது, இந்த தயவுலையே எப்ப விழுகும்னே ஆண்டுகிட்டு இருக்கணும். இதுல நாமளும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த குத்தம் சொல்றதையும் ஒத்து பாக்குறதையும் கடந்த 5 வருஷத்துல பண்ணியிருந்தாலே அந்த தரப்பு எதிர்கட்சியா இன்னைக்கு வந்து உட்கார வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. ஆனா இங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, குற்றம் சாட்ட வேண்டியது, ஒன்னொன்னுக்கும் குற்றம் சாட்ட வேண்டியது. இன்னொன்னு சிவி சண்முகம் தரப்பு ஆதரவு எடுக்கிறாங்க, அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல இப்போ இருந்தே பாஜக சாயம். நாளைக்கு நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது பாஜகவினுடைய வேலை அப்படின்னு சொல்வதற்கு எல்லா இதுவும் இருக்கு. ஏன் இங்க யாருமே சுய புத்தியோட செயல்பட மாட்டாங்களா? யாருக்குமே ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கிறதுக்கான உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி. இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே, சாரி நான் மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு தனி மனிதனுடைய உறவுகள்ல இல்ல உரையாடல்கள்ல குற்றம் சொல்றது, குறை சொல்றதுங்கிறது புரிதலும், ஆட்சி மீதான விமர்சனங்களை குறை சொல்றது, இது குறை சொல்றது. அந்த விமர்சனங்களை நீங்க இப்போ சென்ற முறை வைக்கலையே, பண்ணலையே. எல்லாத்துக்குள்ள வந்து நின்று எல்லாத்துக்கும் நீங்களா பதில் சொல்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்க என்னன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்ததுன்னு அங்க சொல்லி இங்கிட்டு வந்தோம்ல. ஆனா இங்க வரப்ப மட்டும் அதை வந்து உடனே பூதாகரமாக்கணும். அதாவது இது நடக்காமையே போயிருமா, இதெல்லாம் நின்றுமா அப்படின்றப்ப அதுல ஒரு வன்மம் வெளிப்படுதுல. அதையும் பண்றீங்க. அது அங்க பண்ணியிருந்தாலே அதுவும் குற்றம் இல்லாத மக்களுடைய கிரவுண்ட்ல என்ன ரியாலிட்டி அப்படின்றது தலைமை காதுக்கு போயிருக்குமே. அங்க அந்த அப்படியான ஒரு சருக்களையும் ஒரு சரிவையும் அங்க சந்திச்சிருக்க வேண்டாமே. களத்துல என்னவோ அதை பேசலாம், அதை எல்லாரும் பேசலாம் அப்படின்றதுதான். இப்போ நான் இந்த தரப்புல முன்வைக்கிறனாலேயே குற்றம் குறை இருந்தா நான் பேசாம நிக்க போறேன்றது கிடையாது. அதை நீங்களும் பண்ணிருக்கணும், பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.